சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் அரவிந்த் சிதம்பரமுக்கும் அர்ஜுன் எரிகேசிக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை பார்க்க போகிறோம். சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸில் சுற்று 6 நடந்தது இந்த ஆட்டம். இந்த ஆட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம். அரவிந்த் சிதம்பரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த சுற்று வரைக்குமே அவர் வந்து எந்த ஒரு ஆட்டத்தையும் வந்து இழக்கவே இல்லை, அதாவது தோல்வி அடையவே இல்லை. ஸோ எல்லா கேமையும் வந்து பார்த்திங்கன்னா சமன் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் சிதம்பரம் வந்து டோர்னமெண்ட் லீடரான அர்ஜுன் எரிகேசியோட வந்து மோதுறாரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் இது ஆக்சுவலாக. ட்ரோம்போவஸ்கி அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஓப்பனிங் வந்து இங்கே சூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிஷப் G7 அதுக்கப்புறம் நைட் GF3. அதாவது லண்டன் சிஸ்டமே வந்து பார்த்திங்கன்னா பிஷப் வந்து G5 வச்சு விளையாடினா எப்படி இருக்கும், அதுக்கு அந்த செட்டப்புக்கு வந்து பிளாக் வந்து கிங்ஸ் இண்டியன் வந்து ரிப்ளை கொடுத்து ஈவன் இயர்லியராக C5 பிரேக் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ மோரலஸ் சேம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இங்கே பிளாக் வந்து இங்கே யூஸ் பண்ணுறாரு. C3 B6 கேசல்ஸ் அண்ட் தென் பிஷப் B7. அண்ட் இன்னொரு முக்கியமான நோட் என்ன அப்படின்னா, இந்த ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் பிளாக் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆடிட்டு இருக்கிறாரு. அதாவது இந்த பீஸ் இங்கே போக முடியல அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அதே ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4 ரேங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்டாக, எஸ்பெஷலி ஒரே ஒரு பான் மட்டும் 4th ரேங்க் இருக்குது. அண்ட் அதர் தென் தட் எல்லாமே வந்து தேர்ட் ரேங்க்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறதுனால பெருசாக அவருக்கு டெவலப்மெண்டல் இஷ்யூ எதுவுமே வரல. அதாவது ஓப்பனிங்கில் பிளாக் ஜென்ரலாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் எதுவுமே இப்போ வரைக்கும் அவர் ஃபேஸ் பண்ணலை. பான் டு B4, அதாவது பிளாக் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்காரோ அங்கே வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாரு அவர். இந்த பொசிஷனில் வந்து B4க்கு அப்புறம் அவர் நைட் D7 வந்து விளையாடுறாரு. அதே போல் C-Takes B4 வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு பாசிபிளான ஒரு ஐடியா தான். ஏன்னா 2 பேருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா லைக் நைட் C6 வந்ததுக்கப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேபி இந்த ஸ்கொயர் கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ 2 பேருக்கும் C5 வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு அட்வான்டேஜாக இங்கே பார்க்கப்படுது. ஏன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன்ஸில் பான்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா B5 வரைக்கும் போயிருக்கு அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ஒயிட்டுக்கு வந்து ஸ்பேஸ் கெயின் பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கும் கொஞ்சம் எட்ஜ் இருக்குதுன்னு சொல்லி தாராளமாக சொல்லலாம். நைட் D7 ஆடுறாரு, வேணால் நீங்கள் வெட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பானால் வெட்டுறாரு. வெட்டினதுக்கப்புறம் குயின் B3. ஸோ B7 இருக்கக்கூடிய பிஷப் அட்டாக் பண்ணால் குயின் C8 போகுது. ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஷப் C6 அதிகமாக வந்து ஆடிருக்கிறாங்க. அண்ட் தென் த குயின் வில் கோ டு A3, rook E8, pawn E6, bishop F8. ஸோ இதெல்லாம் வந்து காமனான ஒரு ஐடியா. குயின் B3க்கு அப்புறம் குயின் C8 போகிறாரு. அதுக்கப்புறம் பான் A4, பான் A4க்கு அப்புறம் H6. பிஷப்புக்கு ஒரு கொஷின் மார்க் போடுறாரு. அதுக்கப்புறம் கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. பிஷப்பை நகர்த்தது போல் கவுண்டர் அட்டாக் பண்ணுறாரு. ரூக் B1 பண்ணதுக்கப்புறம் பிஷப் C6. ஸோ பிஷப் C6க்கு அப்புறம் பிஷப் F4. அண்ட் பிஷப் F4க்கு அப்புறம் அவர் G5 போட்டு இந்த பிஷப்புக்கு ஒரு கொஷின் மார்க் போடுறாரு. அண்ட் இந்த கொஷின் மார்க் போடுறதுக்கு முன்னாடி வேறு என்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிஷப்பை நம்ம சேஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக. லைக் நைட் H5 போட்டு பிஷப்பை கம்ப்ளீட்டாக சேஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணும்போது பிஷப் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த வேரியேஷன் பொறுத்த வரைக்கும் மோரலஸ் ஈக்குவல் தான். அதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நைட் E4. ஸோ இந்த மாதிரி C6ல் இருக்க பிஷப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைன் வந்து ஓப்பன் ஆகாத போது பட் இன்டெரக்டாக E4ல் கனெக்ஷன் இருக்கும். கண்டிப்பாக இதுவுமே நம்மளால் வந்து விளையாட முடியும் அப்படிங்கிறது தான் விஷயம். அதுக்கப்புறம் E5. ஸோ கோயிங் பேக் இந்த கேம் G5க்கு அவர் என்ன பண்ணுறாரு, டேரெக்டாக பிஷப் E5 ஆடுறாரு. C4 விளையாடுறாரு. ஆனால் இங்கே டேரெக்டாக வந்து நம்ம G4 வந்து இங்கே ட்ரை பண்ணோம் அப்படின்னா, அதாவது அர்ஜுன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் அதிகமாக எடுப்பார் அப்படிங்கிறது தெரியும். அப்போ வந்து அவர் G5 விளையாடின உடனே அவருக்கு சரியான நேரத்தில் வந்து அவர் G4 புஷ் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட எண்ணமாக இருந்திருக்கலாம். பட் இதுதான் வந்து சரியான நேரம் அந்த G பானை வந்து புஷ் பண்ணுறதுக்கு. பட் அவர் C4 விளையாடி குயின் அட்டாக் பண்ணுறாரு. குயின் அட்டாக் பண்ணால் குயின் A3 போகுது. நம்ம ஏற்கனவே மென்ஷன் பண்ண அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரூக் E8 போகிறாரு. அதுக்கு பதில் பான் டு G4 இங்கேயுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ். சப்போஸ் நைட் H4 போனாங்கன்னா தென் நைட் டேக்ஸ் E5, பான் டேக்ஸ் E5 அண்ட் தென் நைட் H7. ஸோ இந்த மாதிரி கேம் கொண்டு போகும்போது ஆக்சுவலாக இந்த பொசிஷன் வந்து கொஞ்சம் பெட்டராக பார்க்கப்படுது பிளாக்கோட சைடுக்கு. பட் கேமில் வந்து அவர் ரூக் E8 விளையாடுறாரு, H3 அண்ட் தென் பிஷப் F8, குயின் A2. ஏன்னா அந்த பான் வந்து இங்கே முன்னாடி தள்ள போகிறாருன்றது தெரிஞ்சிச்சு. அதனால் குயின் A2. ஸோ பான் டு G4. இப்போ வந்து என்னென்னா நம்ம ஏற்கனவே சொன்னது தான். ஸோ அர்ஜுனோட பிளேயிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து பொசிஷனை வந்து காம்ப்ளிகேட் பண்ண பார்க்குறாரு. அதே நேரத்தில் வந்து அவர் வீக்னஸும் க்ரியேட் பண்ணியிருக்கிறார். ஸோ அரவிந்த் சிதம்பரம் மாதிரியான ஸ்ட்ராங் பிளேயர்கிட்ட இது மாதிரி அவர் சேம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. பட் நிறைய 2700 அவர் பீட்டும் பண்ணியிருக்கிறார். பட் அதே ஸ்ட்ராட்டஜி இங்கே ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ குயின் A2. ஸோ குயின் A2க்கு அப்புறம் அவர் G4 ஆடுறாரு. இதை தவிர்த்து வேறு என்ன ஆப்ஷன்ஸ்லாம் குட் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நமக்கு பிளாக்குக்கு இருக்குது அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஈவன் நம்ம E6மே ஓகே தான். ஏன்னா அதுதான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். அதனால் E6 விளையாடிடலாம். ஸோ அதுவும் நமக்கு ஆப்ஷன் இருக்குது. அல்லது குயின் A6 கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த பொசிஷனில். அல்லது ஈவன் நைட் டேக்ஸ் E5 கூட ஆப்ஷன் இருக்குது.
பட் கேமில் வந்து குயின் ஏ2 விளையாடுறாரு, G4 விளையாடுறாரு. அதுக்கப்புறம் H/G4க்கு அப்புறம் Knight/G4 பிஷப் அட்டாக்ல பிஷப் மூவ் பண்ணுறாரு. அதனால் பிஷப் G7 டெவலப் பண்ணிடுறாரு திரும்ப. அதுக்கப்புறம் ரூக் F/E1. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் தன்னுடைய பொசிஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு. பட் ஆனால் அர்ஜுனுக்கு எதுவும் ஒர்க் பண்ணுறதுக்கு பெருசாக கிடைக்கல. நைட் F8க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் H2க்கு அப்புறம் நைட் டேக்ஸ் H2, பிஷப் டேக்ஸ் H2, அதுக்கப்புறம் E5 வந்து விளையாடுறாரு. இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த பான் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இன்னும் 2 மூவ்க்கு அப்புறம் நம்ம பேசலாம். பிஷப் இன்டு E5, அடுத்து ரூக் இன்டு E5, அடுத்து நைட் F3, ரூக் E6. இப்போது இந்த பான் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து வச்சு பேசும்போது பிளாக் ஆக்சுவலாக கைண்ட் ஆஃப் லூசிங் த கேம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய டாக்டிஸோ இல்லை வந்து இது மிகப்பெரிய ஒரு பிளண்டர் வந்து பண்ணிட்டாரா அர்ஜுன் அப்படிலாம் கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னு, நம்ம மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவாலுவேட்டிங் த பான் ஸ்ட்ரக்சர். ஸோ பான் ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது ஒவ்வொரு பான் ஸ்ட்ரக்சரும் அல்லது ஐலாண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது கவுண்ட் பண்ணும்போது 4 பான்ஸ் தனியாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த 2 பான் மட்டும்தான் ஜோடியாக இருக்குது, மீதி எல்லாமே தனித்தனியாக இருக்குது. அதனால் வீக்னஸஸ் வந்து நிறைய ஜாஸ்தியாக க்ரியேட் ஆகிருக்கு. அப்போது ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து இந்த பொசிஷன் வந்து லூசிங் அப்படின்னு சொல்லி தாராளமாக சொல்லலாம். பட் ஆனால் இதை வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறாரு அப்படின்றத பார்ப்போம். ரூக் B/D1, ஃபஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட். நம்ம ஃபஸ்ட்டு அக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வீக்னஸ் எது? டி பான். ஸோ இந்த டி பானை டார்கெட் பண்ணுறாரு. ஸோ பிஷப் B7 போகிறாரு. இந்த பொசிஷனில் வந்து இந்த பான் வந்து போகிறது அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம வந்து இந்த மாதிரி விளையாடலாமா அப்படிங்கிறீங்கன்னா ஆக்சுவலாக விளையாட முடியாது. ஏன்னா ரூக் டேக்ஸ் D4 ரொம்ப ஸ்ட்ராங்கானமோ, அதுக்கப்புறம் ரூக்கை டபுள் பண்ணிவிடுவார். அண்டு ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான வீக்னஸஸ் இருக்குது. ரூக் அழகாக வந்து பார்த்திங்கன்னா கிங் சைடில் ஷிஃப்ட் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவார். ஒன்ஸ் இந்த பான் போச்சுன்னா இந்த பானுமே போயிடும். அதனால தான் வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் இருக்கும் இந்த மூவ் நம்ம விளையாடும் போது. ஸோ அதனால் அர்ஜுன் வந்து ரூக் பிஷப் B7 வந்து ட்ரை பண்ணுறாரு. நைட் டு D4, சென்ட்ரலைசிங் த நைட். அண்ட் அது மட்டும் கிடையாது, நைட் வந்து பார்த்திங்கன்னா F5 போயிட்டு H6 த்ரெட்டன் பண்ண போகுது. இதை எதுவுமே ஸ்டாப் பண்ண முடியாது பேசிக்காக. ஸோ பிஷப் H5, ரூக்கை வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் பண்ண பார்க்குறாரு. பட் இங்கெல்லாம் உனக்கு வேலையே கிடையாதுன்னு சொல்லி அட்டாக் பண்ண பார்க்குறாரு. ரூக் G5 வராரு. குயின் E2 வந்து பிஷப்புக்கு பாதுகாப்பு கொடுத்ததுக்கப்புறம் குயின் D7 இம்ப்ரூவ் பண்ணுறாரு. பட் உடனே அந்த ரூக்கை திரும்பவும் அட்டாக் பண்ணி திரும்ப ஓட வைக்கிறாரு. ஸோ ரூக் G7 வந்ததுக்கப்புறம் குயின் C2. ஐடியா என்னன்னா நைட் F5 வரப்போகுது. ஆக்சுவலாக அந்த மூவை ஸ்டாப் பண்ணவே முடியாது. சரி, ஓகே, பிஷப் C8 விளையாடலாமே அப்படின்னு சொல்லி நம்ம லாஜிக்காக யோசனை பண்ணோம் அப்படின்னா, அண்ட் தென் பிஷப் F3. ஸோ நம்ம இந்த டார்கெட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறது, இது பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஸோ அதை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஆக்சுவலாக வீக் பானை. ஸோ நைட் E6 ட்ரை பண்ணுறாரு. பட் நைட் F5 லேண்ட் ஆகிடுது. அண்ட் ரூக் H7. ரூக் H7க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் இங்கே ஒரு பின் இருக்கிறத ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிது. இங்கே ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு மூவ் வந்து விளையாடுறாரு அரவிந்த் சிதம்பரம். ஸோ பான் டு E4. ஏன்னா இப்போ அந்த பானால் வெட்ட முடியாது அப்படிங்கிறது தான் ஐடியா. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நைட் டேக்ஸ் F4 எந்த பான் ஃப்ரீயாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே அரவிந்த் சிதம்பரத்தோட ஐடியா என்ன அப்படின்னா, பிஷப் வந்து அட்டாக்ல இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும், அரவிந்த்க்கும் தெரியும், அர்ஜுனுக்கும் தெரியும். ஆனால் அவர் விளையாட மூவ் என்ன அப்படின்னு சொன்னால் takes D5, a brilliant bishop sacrifice. ஏன்னா இந்த பொசிஷனில் பிஷப் சாக்ரிஃபைஸா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது செம ஆக்டிவிட்டி இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஆக்டிவிட்டி மட்டும் கிடையாது, அட்டாக்கிங் பொசிஷன் ஷோ இன் நவ். ஸோ நைட் டேக்ஸ் H5க்கு அப்புறம் ரூக் E7 போயிட்டு குயினை முதல்ல பின்னாடி தள்ளி விடுறாரு. குயின் பின்னாடி போனதுக்கப்புறம் குயின் டு F2. குயின் டு F2க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் அதாவது ஒரு பீஸ் டவுனாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான அட்டாக்கிங் சான்சஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பானை வந்து பானை வந்து நம்ம ரோல் பண்ணும்போது அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் இதில் இது எப்படி இந்த சாக்ரிஃபைஸ் வந்து பாசிபிள் அப்படின்னு நம்ம ரிலேட்டிவாக பேசும்போது இந்த ரூக் வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்குன்றது தான் நம்ம அதை பேஸ் பண்ணி தான் இந்த சாக்ரிஃபைஸை வந்து பண்ண முடியுது. ஸோ ஜென்ரலாக வந்து நிறையா கிளாஸஸ்லையும் சரி, நம்ம நிறையா வீடியோஸ்லையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஆப்போனண்டோட பீசஸ் வந்து லெட்ஸே ஒரு 5 பீஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 3 பீஸ் சும்மா இருக்குது அப்படின்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2 பீஸையாவது சாக் பண்ணி பொசிஷனை ஓப்பன் பண்ணி அட்டாக் பண்ணலாம். ப்ரொவைடட் உங்களுடைய பீசஸ் வந்து கோஆர்டினேட்டடாகவும் நம்ம எங்கே அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பக்கத்தில் இருந்தால் இது கண்டிப்பாக ஒரு பாசிபிலிட்டி. பட் கேமில் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால அவர் வந்து அக்செப்ட் பண்ணலை. ஆக்சுவலாக சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணலை. F6 விளையாடுறாரு. பட் பிஷப் G4 போட்டு ஒரு டிஸ்கவரி த்ரெட்டன் பண்ணதில் குயின் பின்னாடி போகுது. அதுக்கப்புறம் ரூக் டு D4 த்ரெட்னிங் த நைட். ஸோ நைட் வந்து பார்த்திங்கன்னா D3 போகுது. அண்ட் தென் ரூக் F1. ஸோ ரூக் F1 சில வேரியேஷன்ஸில் ஆக்சுவலாக ரூக் டேக்ஸ் D3யுமே வந்து பாசிபிள். பட் இப்போ கிடையாது. ரூக் F1 விளையாடுறாரு. பின்ன நைட்டு திரும்ப பின்னாடி போனதுக்கப்புறம் பிஷப் H3 ட்ரா பண்ணுறாரு நைட் அட்டாக் பண்ணதுனால. ஸோ அதில் ஃபஸ்ட் சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுன் வந்து G5 யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷனை வந்து இது பண்ணுறாரு. பட் D6 ஃபைனலாக வந்து இந்த பிஷப்போட டயக்னல் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரிஸ்க் டேக்கிங் மூவ் மாதிரியும் தெரியும். அட் த சேம் டைம் வந்து
அர்ஜுனுக்கு இவர் ஏதோ உதவி பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, பாஸ் பான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஈவன் தோ அந்த பான் வந்து பிஷப்போட டயகனல் வந்து ஓப்பனாக இருந்தாலும், ரூக் வந்து குயின் வந்து அட்டாக் பண்ணாலும், ஆக்சுவலாக வந்து பாதுகாப்பு வந்து தேவையான அளவுக்கு இருக்குன்றது தான். அதனால ஒண்ணும் பெருசா அட்டாக் பண்ண முடியல. ஸோ ரூக் டிஎஃப்4 அதுக்கப்புறம் குயின் ஜி5 வராரு. ரூக்க வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றதுக்கு. ஸோ நைட்ட வந்து பார்த்தீங்கன்னா இ7ல வச்சு அந்த ஜி8 ஸ்கொயரை கவர் பண்றாரு. பட் இருந்தாலும் ரூக்க வந்து ஜி7ல வச்சு அவருடைய பேட்டரி ஃபார்மேஷன வந்து அவர் கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ ரூக் டேக்ஸ் எஃப்6 ஈவன் அந்த பான் கூட அவருக்கு குடுக்குறாரு ஆக்டிவிட்டிக்காக. பட் ரூக் ஏ ஜி8 வந்து விளையாடுறாரு. பட் அத வெட்டிடுறாரு. வெட்டதுக்கப்புறம் ரூக் எஃப்8 இது கம்ப்ளீட்லி லாஸ்ட் பொசிஷன் ஆக்சுவலா. ஸோ ரூக் டேக்ஸ் ஜி8 செக், கிங் டேக்ஸ் ஜி8 அண்ட் தென் டி7 த்ரெட்னிங் டு குயின் த பான். பட் குயின் வந்து கவர் பண்ணிட்டு இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் குயின் இ3 செக் வைக்கிறாரு. செக் வச்சதுக்கப்புறம் இங்கே அரவிந்த் வந்து சிம்பிளாக குயின் எஃப்2 விளையாடுறாரு. பட் குயின் எஃப்2 வந்து பார்த்திங்கன்னா என்ன பெரிய பிளண்டர் மாதிரி தெரியுதுன்னு நமக்கு தோணும் அட் ஃபர்ஸ்ட் சைட். பட் பிளண்டர் கிடையாது. ஏன்னா ஒரு குயின் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க போகிறாரு அவர். ஸோ பட் இந்த பொசிஷனில் வந்து இந்த பொசிஷனை வந்து நம்மளால் வந்து சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அரவிந்த் சிதம்பரம் வந்து பார்த்திங்கனாக்கா அர்ஜுன் எரிகேசி வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ணிடுறாரு. அதனால் அரவிந்த் சிதம்பரம் வந்து வின் பண்ணிடுறாரு. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரை வந்து பீட் பண்ணியிருக்காரு அரவிந்த் சிதம்பரம். ஸோ வாழ்த்துக்கள் அரவிந்த் சிதம்பரம். அது மட்டும் கிடையாது. இப்போ நம்ம இந்த குயிக்காக இந்த வேரியேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸை பற்றி நம்ம வந்து பேசலாம். ஸோ நைட் எக்ஸ் எஃப்2 அடுத்து டி8 குயின்ஸ் அண்ட் கிங் ஜி7. ஸோ குயின் டி7 ஐடியா என்ன அப்படின்னா ரூக் டெக்ஸ் எஃப்2க்கு அப்புறம் குயின் இ1 செக்கு, ரூக் எஃப்1 அந்த குயின் இ3 செக்கு. இங்கே வந்து நம்ம குயின் டெக்ஸ் h3 வந்து சம்டைம்ஸ் வந்து செக்கோட வரலாம். பட் அதுக்கு தான் இந்த குயின் டி7 செக் கொடுத்துருக்கோம். அந்த இதுவுமே ப்ரொடெக்டில் இருக்குது. பட் தேர் இஸ் நோ செக் அண்ட் தென் வி ஆர் ப்ரிப்பேரிங் ரூக் எஃப்8 செக்மேட். ஸோ தட் இஸ் அன்ஸ்டாப்பபிள். அதாவது எல்லா பீஸையும் கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் வந்து பொறுமையாக செக்மேட் ஆகிறது தான் நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குயிக்காக வந்து ஒரு சில விஷயங்கள் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் வந்து உங்ககிட்ட பேச போகிறேன். அதாவது இந்த டோர்னமெண்ட்டோட ரிசல்ட்ஸ் நம்ம டிஸ்கஷன் பண்ணிவிட்டால் மற்றதெல்லாம் பேசலாம். ஆக்சுவலாக நான் வந்து நேரில் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து நேரில் வந்து விசிட் பண்ண சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ மீடியா அந்த டேக் கொடுத்து உள்ளே போயிட்டு நான் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். நாங்கள் அது ஓகே கீழே இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா 7 ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம் டை ஆயிருந்ததுனால இங்கே வந்து கிராண்ட் ஃபைனல்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபைனல்ஸ் அண்ட் தென் கிராண்ட் ஃபைனல்ஸ் அரோனியன் அர்ஜுன் எரிகேசி அடுத்து லெவோன் அரோனியனுக்கும் அர்ஜுன் எரிகேசிங்க வந்து பார்த்திங்கன்னா டை ஃபைனல் வந்து டை பண்ணதுனால அவங்க 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. பென் அதுக்கப்புறம் அதில் அரோனியன் வந்து பீட் பண்ணதுனால அரவிந்தோட வந்து பார்த்திங்கன்னா போட்டி போட்டிருக்கிறாரு. ஸோ அரவிந்த் வந்து பார்த்திங்கன்னா லெவோன் அரோனியனை வந்து பீட் பண்ணி என்ன சொல்கிறது டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. அதாவது இவருடைய கரியர்லேயே இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவர் வந்து ஒரு சூப்பர் டோர்னமெண்ட்டை வந்து வின் பண்ணியிருக்காரு. வாட் யூ மீன் பை சூப்பர் டோர்னமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது இந்த ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ரேட்டிங் வந்து 2700+ இருக்கிறதா வந்து சூப்பர் டோர்னமெண்ட் சொல்லுவாங்க. நிறைய டோர்னமெண்ட்ஸ் வந்து அவர் விளையாடிருக்கிறாரு. பட் இருந்தாலும் சான்ஸ் கிடச்சி இந்த டோர்னமெண்ட்டில் அவர் வந்து பீட் பண்ணியிருக்கிறாரு ஆர் வின் பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் ரொம்ப நாளாக வந்து இவருக்கு வந்து சான்ஸ் கிடைக்காம இருந்தது. அதாவது போட்டி போகிறதுக்கே சான்ஸ் கிடைக்காம இருந்தது. பட் யாரோ ரீசெண்டாக வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறதா வந்து கேள்விப்பட்டிருந்தேன். ஆர்பி ரமேஷ் சார் கூட ட்விட்டரில் போட்டிருந்தாரு. ஸோ எனிவே அவருக்கு நல்ல விஷயங்கள் நடக்குது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு அரவிந்த் சிதம்பரம் ஒன்ஸ் அகெயின். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சில ஃபோட்டோஸ் வந்து நான் வந்து அங்கே எடுத்திருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய கேமராவில் எவ்வளோ எடுக்க முடியுமோ நான் அவ்வளோ எடுத்திருந்தேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் வந்து சில ஃபோட்டோஸ் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், பார்க்கலாம் நீங்கள். அண்ட் ஐ திங்க் இந்த ரிசல்ட்ஸ் கூட உங்களுக்கு ஃபுல் பேஜ் தெரியலன்னு நினைக்கிறேன். லைவாக பார்த்துருவோம். யா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஏன்னா அரவிந்த் சிதம்பரம் வந்து குவாலிஃபைடு. ஸோ அதனால் இவங்க 2 பேருக்கு டை வந்துச்சு. அதுக்கப்புறம் லெவன் வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் சிதம்பரம் வந்து லெவனை பீட் பண்ணதுனால அவர் வந்து வின்னராக வந்து இங்கே வந்திருக்கிறாரு. ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து இது தான். அதே போல் சேலஞ்சஸ் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து லீடிங்கில் வந்துகிட்டு இருந்த பிரணவ் வந்து பார்த்திங்கன்னா 5.5ஓட லீடிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட்டை வந்து முடிச்சு சேலஞ்சஸ் பார்த்திங்கன்னா அவர் வந்து டைட்டில் இருந்து அடிச்சிருக்கிறாரு. ஸோ இதுதான் வந்து ரிசல்ட்ஸ் இங்கே. ஸோ நீங்கள் சில ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நான் வந்து ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி அதை ஒரு சின்ன வீடியோ மாதிரி பண்ணுறேன். முக்கியமாக வந்து ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சப்போஸ் இப்போ இது ஆக்சுவலாக வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக மீடியாவாக நான் இருந்திருந்தேன் அப்படின்னா இன்னும் நான் வந்து இப்போ செஸ் பேஸ் இந்தியா எப்படி இங்கிலீஷில் பண்ணாலும் அது போல் தமிழில் பண்ணுறது தான் நம்மளுடைய ஒரு நோக்கமாக வந்து வச்சுருக்கோம். இப்போது அந்த நோக்கத்தை நோக்கி நான் வந்து இப்போ வேலை ஆரம்பிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்கள் யாராவது இப்போது அகாடமி ஓனர்ஸோ இல்லை ஆர்கனைசர்ஸ் டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க
இது மாதிரி பீப்பிள் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுடைய அகாடமிய விளம்பரம் படுத்தணும்னு நினைப்பீங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டோர்னமெண்ட்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, மீடியா கவர் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி கவரேஜ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க முன்கூட்டியே உங்க டோர்னமெண்ட் எப்போ வந்து அப்ரூவல் வந்து வாங்குறீங்களோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு 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 நியூஸ் சேனல எப்படியும் ஹையர் பண்ண போறீங்க இல்லையா? ஸோ அதுக்கு பதிலு நம்ம சேனல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம பர்ட்டிகுலரா செஸ் பிளேயர்ஸ் கிட்ட நீங்க பண்ற விஷயம் போய் டைரக்ட்டா வந்து ரீச் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு நீங்க ஸ்போர்ட்ஸ பத்தி சொல்லலாம். பட் இருந்தாலும், இது மாதிரி சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு ரீச் அதிகமா இருக்கும். பிளஸ் உங்களுடைய டோர்னமெண்ட்ட நெறைய இருக்கு. நான் வந்து லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். எஸ்பெஷலி உங்களுடைய டோர்னமெண்ட்ல ஒவ்வொரு பிளேயர்ஸையும் தனியா வேணா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. டாப் பிளேயர்ஸோட கேம்ஸ ரெக்கார்ட் பண்ணி அனலைசிஸ் பண்ணி நம்ம சேனல்ல போடுறது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசரான உங்கள நாம வந்து இன்டர்வியூ பண்றது. ரேண்டமா பேரண்ட்ஸ இன்டர்வியூ பண்றது. அங்க வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட்ட இன்டர்வியூ பண்றது. இப்படி ஒரு ஃபுல் பேக்கேஜா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து பண்ணலான்னு சொல்லி நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு ஜென்ரல் மீடியாவ நீங்க வந்து இன்வைட் பண்றத விட, நம்ம சேனல் நீங்க இன்வைட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நெறையா எக்ஸ்க்ளூசிவான பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம உங்களுக்கு பண்ணி குடுப்போம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணது தான். டைரக்ட்டா ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு போயிட்டு நீங்க வந்து அ அ ரீச் பண்றத விட, டைரக்ட்டா செஸ் பிளேயர்ஸ்க்கு நம்ம சேனல் மூலியமா ரீச் ஆகும். ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து இப்போ 79,000 சப்ஸ்கிரைபர்ஸ நோக்கி போய்க்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 1 மந்த்ல 80,000 சப்ஸ்கிரைபர் வந்துரும். ஸோ கூடிய விரைவில நம்ம வந்து 1,00,000 சப்ஸ்கிரைபரும் நம்ம வந்து எட்டிடுவோம். ஸோ உங்களோட மெசேஜ் டைரக்ட்டா வந்து செஸ் பிளேயர்ஸ்க்கு ரீச் ஆகணும் அப்படின்னா, நம்ம சேனலுக்கு ஒரு இன்வைட் குடுங்க. ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்க்கலாம் நம்ம. ஸோ இன்ட்ரெஸ்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட நம்பர் எல்லா இடத்துலயுமே இங்க இருக்கு. ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லயும் நான் வந்து போடுறேன். ஸோ விருப்பப்பட்டா நீங்க சப்போஸ் ஆர்கனைசர் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, செஸ் அகாடமியான விளம்பரங்கள். செஸ் அகாடமிய பத்தி அ எப்படி நம்ம விளம்பரம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கால் பண்ணுங்க. நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ அத பத்தி நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதேபோல ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.